Hello friends, நான் ஃபார் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சோனியோட H20R இந்த ஹோம் தியேட்டர் வந்து நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கொரோனா டைம் லாக்டவுனில் இருக்கும்போது வந்து ஆளாக போயிட்டு ஷோரூமில் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன நவம்பர் டிசம்பர் அப்போ தான் வந்து இந்த ஹோம் தியேட்டர் வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த கொரோனா வந்ததுனால 5-6 மந்த் ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்ததுனால இது வந்து அவ்வளோவா சேல்ஸே ஆகலை. பட் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கணும், ஒரு 10,000 rupees பட்ஜெட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டோட அவென்ட்டாக பார்த்துருந்தேன். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இது லான்ச் ஆயிருந்ததுனால வந்து சரி நம்ம சோனிக்கே ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 10ல் தானே இருக்குது, இன்னும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா இது பண்ணி 15க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜம்ப் பண்ணேன். இது வந்து லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் 15,000 rupeesக்கு வந்து இது லான்ச் ஆச்சு. 20,000 எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, பட் சேல்ஸ் வந்து 15 சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில். அப்போ லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டும் அவைலபிள் இல்லை, அமேசானும் அவைலபிள் இல்லை, டெலிவரியே கிடையாது. டோட்டல் லாக்டவுனில் எங்கே ஆன்லைன் டெலிவரி இருந்தது சொல்லுங்கள்? வெறும் இதுதான் எசென்ஷியல் ஐட்டம் மட்டும்தான் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஷோரூமும் கிடையாதா. இது வந்து நான் பார்க்கும்போது அன்அவைலபிளே இருந்தது. ஆனால் வந்து ஆன்லைனில் அப்போது 15,000 இருந்தது. நான் வந்து ஒரு 3 months 4 months கழித்து ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், ஒரு நாள் 2 நாளுக்கு. அப்போது வந்து அது ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஷோரூம் சோனியோடது ஓப்பன் பண்ணும்போது ஆஃப்டர் லாக்டவுன் நான் தான் ஃபஸ்ட்டு போய் நின்னேன் இது வாங்குறதுக்கு. உள்ளே போன உடனே ஸ்டாக் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு புது பீஸ் இது நான் வாங்கும்போது அங்கே வந்து ஷோரூமில் 16,000 rupees சொன்னாங்க. நான் அங்கேயே கேட்டேன் அவர்கிட்ட, என்ன ஆன்லைனில் 15,000 தானே சேல் பண்ணுறாங்க, எதுக்கு நீங்கள் 16? நம்ம ஷோரூமில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் சார் இருக்கும், நமக்கு எந்த சர்வீஸு வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷு சீல் பேக்கு. ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய ஃப்ராடு தரும், அது ரீஃபர்பிரிஷ் ப்ராடக்ட்டு, ஓப்பனு, டேமேஜ் பீஸ் எல்லாம் நிறைய வரும். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி ஜென்யூன் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளும் 1000 ரூபாய் அவ்வளோ இது டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆன்லைனில் அப்போ வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் டெலிவரி ஆகலையே லாக்டவுனில். நான் இது வாங்கியே 2 மாதம் கழித்து தான் வந்து டெலிவரியே கொடுக்க அவங்க ஆரம்பித்தாங்க ஆன்லைனில். சரி நம்ம ஷோரூம்லேயே எடுத்துடலாம், சோனி சென்டரில் ஜென்யூன் ப்ராடக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சோனி சென்டரில் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ண வரைக்கும் எந்த வகையான டிசப்பாயிண்ட் ஆகலை. நான் இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் பாதி பேர் ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்க, பாதி பேர் வந்து பேஸ் சரியில்லை, எனக்கு வந்து சைனீஸ் ப்ராடக்ட் வந்துருக்கு. ஆனால் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது என் பாக்ஸில் வந்து இம்போர்ட்டர் வந்து சைனா தான் போட்டிருக்கு, மேனுஃபேக்சர் வந்து சைனாலேருந்து, மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில் டெல்லி அங்கே தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டிக்கரில் போட்டிருக்கு. ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் எனக்கும் கிடச்சிருக்கு. எந்த வகையான ஒரு இது டூப்ளிகேட்டோ இல்லை ரீஃபர்பிஷ் ப்ராடக்டோ ஓப்பன் ப்ராடக்ட்டோ நான் வாங்கலை. ஏன்னா ஆன்லைனில் வந்து நிறைய பேர் இந்த எனக்கு சீல் ஓப்பன் ஆயிருந்தது, டப்பா ஓப்பன் ஆகிருந்த மாதிரி இருந்தது, எஃபெக்ட் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரிவ்யூ செக்ஷனாக நான் படித்தேன். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் சப்போஸ் இது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சோனி சென்டரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் தான் சோனியோட சென்டரில் உங்களுக்கு கிடச்சிரும் ஜென்யூன் அப்படியே பக்காவா. ஏன்னா வந்து நமக்கு ஆன்லைனில் இது பண்ணால் ஷிப்பிங்கில் மேபி ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லைனா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டோ ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட் வந்து இல்லை டெமோ பீஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா அந்த ரிவ்யூ படித்து பார்க்கும்போது மேக்ஸிமம் கேசஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அன்அவைலபிள் இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது நான் செக் பண்ண வரைக்கும். அமேசானில் நான் நேற்று பார்க்கும்போது 19,000 rupeesக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நானே 16 வாங்கினேன் ஷோரூமில், அதுவே பரவாயில்ல போகுது. இப்போ 19ல் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இப்போ இது ஓரளவு வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கிறதுனால மேபி ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா என்ன எதுன்னு தெரியல. 15 to 16 மேக்ஸிமம். சோனியோட அவங்களே வந்து ஆன்லைன் ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ஆன்லைன் ஸ்டோரில் போயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தா 16 தான் இருக்குது. சோனியோட ஆன்லைன் ஸ்டோரில் 16,000 தான் இருக்குது. ஆஃப்லைனில் மேபி ஸ்டோருக்கு போய்ட்டு தான் நீங்கள் விசாரிச்சு பார்க்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, 15 16. இது இன்னொரு பக்கம் விடுங்க. என்னடா ரிவ்யூ சொல்லிட்டு இவ்வளோ பிளேடு போட்டுருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி சஃபர் பண்ணக்கூடாது, எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுக்காக தான் வந்து இவ்வளோ சொல்கிறது. நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி 6 months ஆயிடுச்சு, ½ year ஆயிடுச்சு. அப்படின்னா லான்ச் ஆகி 1 year ஆயிடுச்சு. பட் இந்த கொரோனா டைமில் அப்படியே தள்ளி போயிடுச்சு. ½ year வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 6 months. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இது ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும்
ஹேட்ஸ் ஆஃப் டு சோனி. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. அது பார்க்கல அப்படின்னா கீழே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் தெளிவாக ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். எல்லா ஆங்கிள்லேயும் வீடியோ கிளியராக இருக்கும். சப்வூஃபராக இருக்கட்டும், சவுண்ட் பாராக இருக்கட்டும், சேட்டலைட் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். நம்ம இதில் வண்டி வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோவோடது அப்படின்னா வந்து அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், ப்ரீவியஸாக போட்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில். இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யூனிக்கான டிசைன். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சோனியோட ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தா கூட வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன், நல்ல ஒரு பில் குவாலிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் ஃபினிஷு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸியான ஃபினிஷ் லுக்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஹைலைட்டான விஷயமே இந்த ஒரு ஸ்பீக்கர் தான். சத்தியமாக நம்ப முடியல, அப்படி ஒரு சவுண்டு இந்த ஊஃபரில். சிங்கிள் ஸ்பீக்கர் 40 வாட் ஸ்பீக்கர் தான். அவுட்புட் வந்து நமக்கு 400 வாட்ஸு. இந்த ப்ரைஸிங்கில் வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த 15,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா வந்து இப்போது நிறைய லான்ச் ஆகிருக்கு. பட்ஜெட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி நமக்கு மோட்டரோலாவில் லான்ச் ஆகிருக்கு ஸ்பீக்கரு, ரியல்மி இருக்குது, ஏன் நிறைய இந்த பிராண்ட்ஸில் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்குதோ. நமக்கு இந்த 15,000க்கு இவங்க கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 வாட் ஸ்பீக்கர், 200 வாட் ஸ்பீக்கர். இது வந்து 400 வாட்ஸு. அதுவும் சோனி பிராண்டு. கன்ஃபார்ம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே ஃபஸ்ட்டுலேருந்து சோனி வந்து மியூசிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1ல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேபிஎல், சாம்சங், எல்ஜினா. அதுக்கப்புறம் இந்த பொடி பசங்க மோட்டரோலா, ரியல்மி, இப்போ அந்த ஸ்பீக்கர்ஸு. கன்ஃபார்மாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சோனியை அடிச்சிக்கவே முடியாது. இது வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு வேறு லெவல் சவுண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மெயின், இது ஹோம் தேட்டர் மூவிஸ்க்கு தானே நம்ம வாட்ச் பண்ணுவோம். மேக்ஸிமம் மூவிஸ் செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டால்பி ஆடியோ இருக்கே அப்படின்னா வந்து என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஓட்டுற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் இருந்தாலே போதும். 40,000, 50,000, 1,00,000, 1,20,000 வரைக்கும் போகுது. இப்போ கீகி ரஞ்சித் முந்தானத்து தான் வீடியோ போட்டிருந்தாரு. இந்த சாம்சங்கில் ஒரு டால்பி அட்மாஸோட ஹோம் தேட்டர் அன்பாக்ஸ் பண்ணார். சரி ப்ரைஸ் போய் செக் பண்ணலான்னு போய் பார்த்தா 1,20,000 எபா. அதே பவர் தான் இருக்குது. ஆனால் அது சாம்சங்கோட இதுக்கு இப்போ இதில் பார்க்குறது என்ன டால்பி அட்மாஸ் என்ன ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். எங்கன்னா வந்து நம்ம சவுண்ட் பாருக்கு மேல் சைடில் 2 சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. அது என்ன ஆகணுமா, அதில் வர்ற சவுண்டு மேலே சீலிங்கில் போயிட்டு நமக்கு வந்து சரவுண்ட் சவுண்ட் மாதிரி கேட்குமா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளாக சொல்லுங்களேன். பாசிபிளாக இருந்தால் கூட நமக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வருமா? தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு லெஃப்ட்லேயும் ஃபுல்லாக ஸ்பீக்கர் இருக்கும், ரைட்லேயும் ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸோட நீங்கள் ஸ்க்ரீன் போகிறீங்க அப்படின்னா டாப்பில் வந்து 2 வந்து அப்படியே உங்களுக்கு வெர்டிகல் பொசிஷனில் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர்லேருந்து தனித்தனியாக ஒவ்வொரு சவுண்டும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வரும். தேட்டர் சொல்கிறேன். இதில் வந்து இவங்க 2 ஸ்பீக்கரில் சீலிங்கில் போயிட்டு நமக்கு காது கிட்ட வரும் சரௌண்டு. இது ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிபிளாக இருந்தால் கூட தேட்டரை கம்பேர் பண்ணும்போது 100ல் ஒரு 10% தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இது இப்போது சப்போஸ் டால்பி அட்மாஸ் நீங்கள் சப்போஸ் வாங்கினா கூட அதுக்கு சப்போர்ட் கண்டென்ட்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டரண்டில் மூவி டவுன்லோட் பண்ணுறோம், பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறோம், டிவியில் போகிறோம், டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் கிடைக்குமா அப்படின்னா வந்து சிம்பிளி வேஸ்ட். கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இது டால்பி அட்மாஸ் ட்ரூலி உங்களுக்கு கிடைக்கணும் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை அமேசான் ப்ரைமோ அது அந்த படம் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் டால்பி அட்மாஸ்க்கு. அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி தான் நம்ம ஸ்பீக்கர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஸ்பீக்கரை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வேறு லெவலில் இருக்கும் கன்ஃபார்மாக சவுண்டை பொறுத்த வரைக்கும். நான் சவுண்டு டெஸ்ட்டு வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். பட் ஹிப்ஹாப் தமிழோட சாங் வந்து சவுண்ட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அது காப்பிரைட் இஷ்யூ வந்து தூக்கிட்டாங்க. இதுலேயும் ஒரு சவுண்ட் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பேஸ் டெஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு வச்சு போடுறேன். அதை வச்சு நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிக்கின்னு அதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஊஃபரும் சவுண்ட் பார் மட்டும். சேட்டலைட் ஸ்பீக்கர் மட்டும் அங்கேயே இருக்குது, ஏன்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒயர்லாம். இது வந்து இந்த ரூமில் வச்சு நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது சுற்றி இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாம் டமன்னு அதிருது.
பேஸ் எஃபெக்டில் சரிங்களா. இத்தனைக்கும் மேக்ஸிமம் வால்யூம் வந்து இந்த செட்டில் வந்து 100 வரைக்கும் இருக்குது. நான் வந்து இந்த ரூமுக்கு ஒன்லி 60 தான் வச்சேன். 60க்கே இங்கே ஃபுல்லாக அதிருது ரூமு. 100 வச்சோன்னா அவ்வளோதான், கண்ணாடியெலாம் உடஞ்சிரும் போல இருக்குது எந்திரன் படத்தில் காமிக்கிற மாதிரி. அந்த அளவு ஒரு அதிர்ற மாதிரி ஒரு பேஸ் எஃபெக்ட்டு. இந்த சிங்கிள் ஸ்பீக்கரில் இவ்வளோ எஃபெக்ட் வருதா அப்படின்னா வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் விஷயம். இதுக்கு மெயின் காரணம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற டிசைன் தான். இந்த ஊஃபரில் வந்து ஒரு ஸ்பீக்கர்லேருந்து அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக வர மாதிரி உள்ள ஒரு டர்னல் மாதிரி ஒரு டிசைனு சரிங்களா. அதுதான் வந்து மெயின். இந்த டிசைனோட தான் வந்து இந்த பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இந்த ஊஃபரோட டிசைனு. டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. 5.1 வந்து நமக்கு காம்பேட்டிபிள் இதோட இருக்குது. அதுக்கு 5.1 நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் டார்னெட்டில் ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டி உள்ள ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் போட்டு பார்த்தாலும் சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூன் அவங்க தியேட்டரில் கொடுக்குற அதே பிரிண்ட் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ளே பண்ணிங்க ஹாட்ஸ்டார் ப்ரைம் வீடியோ அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போது ரீசெண்டாக 2 days முன்னாடி நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அப்போ நமக்கு சூரரை போட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. சரி நம்ம தியேட்டர் போய் தான் பார்க்க முடியல, ஹிட்டு படம், வீட்லேயே தியேட்டர் மாதிரி பார்ப்போமா, அதுக்கு தானே ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 வேக்கில் ஒரு 70 வச்சு வால்யூமு சூரரை போட்டு பார்த்தேன். பார்க்கும்போது என்னாச்சு, வீடு ஃபுல்லாக அதிருது. பரவாயில்ல, அதுக்கு தானே சவுண்ட் ஹோம் தியேட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விட்டேன். பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்க வந்து, தம்பி வால்யூமை கம்மி பண்ணுவா, இங்கே சாமான் தட்டுலாம் அதிருது அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு. அந்த அளவு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வர்த்தபிள் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஒரு பேஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்குங்க, எப்படி இருக்குது பேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பாதி தான் உங்களுக்கு கேட்கும், நேரில் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம சப் ஊஃபரும் இதுவும் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனோட சோனியோட ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனில் வந்து நான் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். எதுக்குன்னா வந்து இதில் சவுண்ட் கிளாரிட்டி ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த ஃபோனில். அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் நான் இந்த ஃபோனில் பண்ணுறேன், ப்ளே வந்து நான் இதில் பண்ணுறேன். எப்படி I'm about to go off like a weapon, fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a God complex, haters love to hate but I never feel pressed. Got a lot on my plate but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Tear it up like I'm Jason, I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing, straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. You call me a god. 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 I don't know how to stop. I just go till I. The sound நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கொஞ்சம் கிளியராக கேட்டிருக்கும். நல்லாவே இருக்குது. சவுண்டு பொறுத்த வரைக்கும் அமேசிங், டிசைனை பொறுத்த வரைக்கும் அமேசிங். என்ன ப்ரோ நீங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்கிறீங்களே, எதுவுமே கான் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இதில் ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கான் இருக்குது. எதுக்கு அப்படின்னா வந்து நமக்கு இந்த சவுண்டு பார்லேருந்து ஊஃபருக்கு போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க இவங்க. அது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ நமக்கு இந்த சவுண்ட் பாரில் 3 ஸ்பீக்கர் இருக்குது, லெஃப்ட்டு, சென்ட்ரு, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஸ்பீக்கருக்கு 2 வயர்னா கூட 3 ஸ்பீக்கருக்கு 6 வயர் வரும். அந்த 6 வயரும் ஒட்டி வச்சு சிங்கிளாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வயரு. ஸோ 3 மீட்ரு கொடுக்கறதுனால டிவிக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஊஃபரை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா.
இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜாயிண்ட்டு கொடுக்கணுன்னா சென்ட்ரலைஸ் அந்த ஒயரை கட் பண்ணி 6 ஒயர் நீங்கள் கொடுக்கணும் அட் அ டைமில் பிரித்து அது கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வைக்கிறீங்க ஊஃபர் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா வந்து நான் தான் டிவிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கபோர்டு மேலே வச்சுருக்கேன். இன்னொரு கொஷின் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோ நான் அன்பாக்சிங்கில் போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண விஷயம் என்னென்னா வந்து சப்வூஃபர் வந்து ஃப்ளோரில் தானே வைக்கணும் ப்ரோ, நீங்கள் எதுக்கு டாப்பில் வச்சுருக்கீங்க, அப்போ தானே செம்ம ஒரு பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும் ஃப்ளோரில் வச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 5-6 பேர் 10 பேர்கிட்ட வந்து இந்த ஒரே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ரூமில் நான் கீழே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, சப்போஸ் தண்ணி கிண்ணி போட்டாங்க அப்படின்னா இது உட்டன்னு பிரச்சனை ஆயிரும், ஒரு குவாலிட்டி போயிடும், உட்டந்து ஈரமாயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அது 2வது. 3வது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டச் பட்டன்ஸ், லைட்டாக கை வச்சாலே டச் ஆயிரும். இதெல்லாம் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா பசங்க தட்டி விட்ருவாங்க, ஆன் ஆயிரும் ஆஃப் ஆயிரும், எதுக்கு தேவையில்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வச்சுட்டேன் அந்த கபோர்டுக்கு மேலே. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது மேலே வச்சா. நான் இன்றைக்கி இது கிரவுண்டில் வச்சு டெஸ்ட் பண்ணேன், கிரவுண்டில் வச்சதை விட எனக்கு மேலே வச்ச சவுண்ட் எஃபெக்ட் தான் நல்லாவே கேட்குது. கிரவுண்டில் வந்து கொஞ்சம் பேஸ் ஓவராக இருக்க மாதிரி இருக்கிற ஃபீல் ஆகுது, மேலே வச்சா ஓரளவு கரெக்டாக லெவல் மெயின்டெனன்ஸாக இருக்குது. எனக்கு அந்த ரூமில் எனக்கு நடக்கிறது நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் பொசிஷன் மாறி இருந்தால் கூட எஃபெக்ட் கொஞ்சம் மாறும். அதுக்கு நீங்கள் எங்கே உட்காரிங்களோ அந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஓஃபோரோ சென்ட்ரலைஸ் ஸ்பீக்கரோ இருக்கட்டும். அடுத்தது வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர், அதான் சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் உட்கார இடத்துக்கு காது கிட்ட ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரவுண்ட் ஸ்பீக்கரை வந்து இப்படி வச்சுருவாங்க தலைக்கு பின்னாடி. நான் என்ன சொல்கிறேன், இப்படி வைங்க. இப்போ இந்த பர்ஸ் எடுத்துக்கலாமே, இது ஒரு ஸ்பீக்கர்னால் கரெக்டாக நம்ம காது கிட்ட இருக்கிற மாதிரி, காது பக்கத்தில் இல்லை, சோஃபா இருக்குன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் நிறைய மூவிஸ் வந்து இப்போ இந்த லாக்டவுன் அப்புறமா ஃபுல்லாக இந்த ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். சத்தியமாக எனக்கு இந்த ஹோம் தேட்டர் வாங்கினது வந்து தேட்டருக்கு போகணும்னு ஒரு ஆசையே போயிடுச்சு. ஏன்னா இருக்கிற ரேட்டுக்கு இப்போலாம் தேட்டருக்கு போகிறதே இதாக இருக்குது. அதுவும் இப்போது ஒன்று விட்டு ஒன்று உக்காரணும் போல இருக்குது. வீட்லேயே தேட்டர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். இது எந்த வகையான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, நானே ஷோரூமில் போயிட்டு வாங்கினது, ஹாப்பியஸ்ட்டு கஸ்டமர். இன்னும் சொல்லப்போனால் சோனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கும். இது நிஜமாக எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது, இந்த ப்ரைஸிங் எப்படி இவங்க இந்த ப்ராடக்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இப்படி இருக்கிற சவுண்ட் குவாலிட்டிக்கு கன்ஃபார்மாக இங்கே 25,000 30,000 வச்சா கூட வாங்கிறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இது வந்து இந்த ரேட்டுக்கு கொடுத்தது வந்து ஒரு லக்கியான இது தான். நம்ம இருக்கிற வரைக்கும் கிராப் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும், ஆன்லைனில் ஸ்டாக் இல்லை நான் செக் பண்ண வரைக்கும், ஆஃப்லைனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள், அதை டவுட் இருந்த ஸ்பீக்கரை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.